வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்திலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் பொறுப்புதாரிகளாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புகளை இந்த உலகத்திலே மறந்து அதிலே கவனமில்லாமல் வாழக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு மனிதன் தள்ளப்படுகின்றான். எத்தனையோ விதமான கடமைகளை செய்யக்கூடிய நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொழுகை நோன்பு போன்ற இன்னவர் அமல்கள் செய்வோம். அதே போல குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பலவிதமான கடமைகள், பொருளாதாரம் சம்பாதிப்பது, இருக்கை இடம், உண்ண உணவு, உடை போன்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கின்றான். இதே போல இப்படி பலவிதமான விஷயங்களுக்கு பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் காட்டக்கூடிய நாம் இன்றைக்கு ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பிலே பெற்றோர்கள் கவனமின்மை இன்றைக்கு அதிகமாக பார்க்கின்றோம். எத்தனையோ விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொழுது, அதை பராமரிக்கும் பொழுது இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய நெறிமுறைகளிலே இன்றைக்கு நம்மளுடைய குழந்தையை வளர்க்கின்றோமா? ஏதோ பெற்றெடுத்து விட்டோம், ஏதோ குழந்தை பிறந்து விட்டது, பெற்றெடுப்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரியம் இல்லை. ஆடு மாடு போன்ற ஒவ்வொரு உயிரினங்களும் குழந்தையை பெற்றெடுக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதே போல இந்த மனிதனும் குழந்தையை பெற்றெடுக்கின்றான். பெற்றெடுக்கும் பொழுது அந்த சந்தோஷத்திலே மூழ்கின்றான். எனக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது, எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது, அதிலே இனிப்புகள் வழங்கி சந்தோஷப்படுகின்றான். எத்தனை ஆண்டு காலம் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் அந்த குழந்தையினுடைய பராமரிப்பு இருக்கின்றது. ஏதோ நடக்க வரைக்கும் பாதுகாப்போம். குழந்தை குப்புறம் விழுகுதா, நோய்வாய்ப்பட்டு விட்டதா, பலருகின்றோம், ஆஸ்பத்திரிக்கு போறோம். இப்படி எல்லாம் ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் அந்த குழந்தையின் மீது கவனம் இருக்கின்றது. மேல மறுக்க முடியாது. ஏதோ பிறந்துச்சு பெத்து விட்டுட்டு போயிட்டோம் யாரும் இல்ல. ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் அந்த குழந்தை நடக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பராமரிப்பு, அந்த கவனம்,
அது பள்ளிக்கு செல்லும் பொழுது அதோடு முடிந்து விட்டது என்னுடைய வேலை. இப்படித்தான் நினைக்கின்றோம். பெற்றோருடைய அந்த எண்ணம் நடந்துருச்சு. குழந்தை ஸ்கூலுக்கு போறான், வீட்டுக்கு வந்துடுவான், விளையாட போறான், வீட்டுக்கு வந்துடுவான், இவ்வளவுதான் என்னுடைய வேலை. பசித்தா சாப்பிடுவான், ட்ரெஸ் எடுக்கான மாத்திக்குவான், இவ்வளவுதான். குழந்தையை நான் வளர்த்து விட்டேன் என்று ஒரு ஆண்டு 6 வருடங்களுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய பராமரிப்பு அப்படியே விட்டு விடுகின்றோம். எவ்வளவுதானா? சிந்தித்து பாருங்கள். ஒரு 6 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் அந்த குழந்தையினுடைய பராமரிப்பு அதோடு முடிந்து விடுகின்றது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், நம்பிக்கையோட சமுதாய மக்களுக்கு சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி பாதுகாப்பீங்க? இத நரக வாசல்ல போய் உட்கார்ந்துட்டு என் குடும்பம் வருது, என் பையனை நீ போட வந்தல, என் பிள்ளையா நீ போ வந்தல, என்னுடைய மனைவியா நீ போ வந்தல, இப்படி சொல்ல முடியுமா? இதோ நரகத்துல வெளியே உட்கார்ந்துட்டு என் குழந்தையை காப்பாற்றி விட்டேன், இப்படி யாரும் சொல்ல முடியாது. அங்கே கொடூரம் கொண்ட வானவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் ஏவியதை தவிர அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அங்க கருணையெல்லாம் பார்க்க மாட்டார்கள் மலக்குமார்கள். இன்றைக்கு நமக்கு கூட ஏதோ தண்டனை வழங்கப்பட்டு விட்டால் தூக்கு தண்டனைக்கு இன்றைக்கு கருணை மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. அதையும் விசாரிச்சு சரி கருணை மன்னிச்சுட்ட போ, அந்த மாதிரி எல்லாம் மலக்குமார்கள் மன்னிக்க மாட்டார்கள். நரகம் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு நரகம் தான். அங்கே கத்தனாலும் கதறினாலும் அந்த வானவர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. தூக்கி போட்டதுதான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்ற சொல்கின்றான். எப்படி காப்பாற்றுவோம்? இந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தலைவிக்கும் இருக்கின்றது. எப்படி அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியும்? எப்படி பாதுகாக்க வேண்டும்? அந்த நடைமுறை தெரிவதில்லை. ஏதோ குழந்தை பிறந்து விட்டது, அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை அவன் தேர்வு செய்து கொள்ளட்டும். யாருக்கு புரியும்? இந்த மனித சமூகம் யாருமே தானாக சிந்தித்து நான் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டேன், அல்லாஹ் ஒருவன் தான், யார் தன்னிச்சையாக முடிவெடுத்தது? இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதரையும் அனுப்புகின்றான். ஏன் சிந்திச்சு அல்லாஹ் சிந்திச்சு முடிவெடுத்துக்க சொல்லல. இறை தூதரை அல்லாஹ் அனுப்புகின்றான். எதற்கு? இவன் சொன்னாதான் கேட்பான். தானா விளங்காது, தானா சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை, இவர்கள் சொன்னாத்தான் விளங்குவார்கள் என்கின்ற அந்த கொள்கை ஒவ்வொரு இறை தூதர் மூலமாக அல்லாஹ் நிரூபித்தான். யார் தானாக ஏற்றுக்கொண்டார்கள்? எந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டது? சொல்லப்பட்ட கருத்தை நபி மொழியை புறக்கணித்த சமுதாயம் தான் இருக்கின்றது. இப்படி கிட்டத்தட்ட 69 சமுதாயங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு 70வது சமுதாயமாக, இறுதி சமுதாயமாக இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் வாழ்ந்து வருகின்றது. இறை தூதர் சொல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய இறைக்கட்டளை அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். அதன் மூலமாக ஒவ்வொருவர் மூலமாக ஒவ்வொருவருக்கு செய்தி கிடைத்தது. யார் இன்றைக்கு நாம விரல விட்டு நீங்க சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, நானா சிந்திச்சு ஏற்றுக்கிட்டேன், யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வழியாக செய்தி வந்தது, ஏற்றுக்கொண்டேன், இவ்வளவுதான். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தேர்வு செய்ய முடியும்? யார் சத்தியத்தை சொல்வார்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் சொல்லவில்லை என்று சொன்னால், நரகத்தை விட்டு அவர்களை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், யார் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையை எடுப்பார்? சிந்தித்து பாருங்கள். அதிலே இன்றைக்கு கவனக்குறைவு. ஒரு காலகட்டத்திலே அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது. வளர்ந்து வந்த பிறகு பெற்றோரை மதிப்பது கிடையாது, கல்வியிலே சரியாக விளங்குவது கிடையாது. ஒரு காலகட்டத்திலே பருவமடைந்து இந்த உலகத்திலே என்ன தவறுகள் எல்லாம் இருக்கின்றதோ அதற்களிலே மூழ்கி முத்தரிக்கின்றார்கள். அதற்கு பிறகு வருகின்றோம், ஐயோ என்னுடைய பிள்ளை தருதலையாக மாறிவிட்டது, மதுபான கடையிலே, சிறை அரங்குகளிலே, விபச்சார விடுதிகளிலே என்னுடைய பிள்ளை இருக்கின்றார், அவரை திருத்துங்கள், காப்பாற்றுங்கள் என்று ஒவ்வொரு ஜமாத்தாக இன்றைக்கு முறையிடக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? அதே போல வயதுக்கு வந்த என்னுடைய பிள்ளை அன்னி ஆகோடு ஓடி போய்விட்டது, பழிதாண்டி விட்டது. காதல் என்ற கலாச்சாரத்திலே இன்றைக்கு மோசமான விளைவை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு தலை உடைந்து கூடி குறுகி நிற்கக்கூடிய அவமானத்திற்கு யார் காரணம்? யார் காரணம்? சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்கள் காரணம் இல்லையா? இத குழந்தைய பெத்தா போதுமா? பெற்றால் மட்டும் உங்களுடைய கடமை முடிந்து விட்டதா? அதை வளர்த்தெடுக்க வேண்டும். ஒரு மரத்தை நெட்டினால் கூட அதை சரியான முறையிலே பராமரித்தால்தான் அது பலன் தரும்.
அந்த மரத்தை இன்றைக்கு பராமரிக்காமல் வளரக்கூடிய மரம் எது? வெறும் முச்செடிதான். முச்செடிகள் தான் பராமரிக்காம காட்டு அது வாட்டுக்கு விளையும். அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. அதே போல ஒரு நல்ல மரத்தை நட வேண்டும் என்று சொன்னால் பராமரிப்பு இருக்க வேண்டும். பராமரிக்காம விட்டுட்டோம், அதுக்கு பிறகு குழந்தை தருதலை ஆயிடுச்சு, அடுத்து ஒரு ஓடி போச்சு, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, ஜமாத்துல தீர்த்து வைங்க. யார் என்ன செய்ய முடியும்? விதைக்கும் பொழுது விதை சரியான முறையிலே விதைக்க வேண்டும். ஒரு பழமொழி சொல்வார்கள், குழந்தைகளுக்கு முதல் பாட புத்தகம் அவருடைய பெற்றோர்கள். எதுக்கு தெரியுமா சொல்றாங்க? நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு விளையும். ஏதோ ஒரு படிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தெரியாது, சிந்திச்சுங்க. 1வது கூட ஒரு படிக்க தெரியாத ஒருத்திட்டு போய் என் குழந்தைக்கு பாடம் கத்து கொடுங்கன்னா யாராவது செய்வோமா? ஏன்? செய்திகள் தெரிந்திருக்க வேண்டும். சொல்லுவோமா இல்லையா? எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, இந்த படிப்புக்கு என்னுடைய குழந்தைக்கு பாடம் சொல்லித்தர முடியும், அப்படி இருந்தா தான் சேர்த்துவோம். இல்லையா சேர்த்தமான உனக்கே எதுவும் படிக்க தெரியாது, எப்படி என்னுடைய குழந்தைக்கு சொல்லித்தர இந்த சிந்தனை இருக்கின்றது. அதே போல நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியதான் எந்த விஷயத்தை இன்றைக்கு மார்க்கத்திலே கற்று வைத்திருக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள். குழந்தைகளுடைய வளர்ப்பு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார், நீங்கள் பெற்றோர்களை சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். குழந்தைகளுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களை நல்ல முறையிலே நடத்துங்கள், கேவலமாக பேசாதீர்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். உன்னுடைய பெற்றோரை கவனமாக பார்த்துக்கொள். எத்தனை குழந்தைக்கு இது தெரியும்? குழந்தைகளுக்கு வேணாம், எத்தனை பெற்றோருக்கு இது தெரியும்? இந்த வசனம் திருமறை குர்ஆனில் இருக்குதா? எத்தனை பெற்றோருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சாலும் குழந்தைக்கு சொல்ல முடியும், நமக்கே தெரியல, அப்புறம் எப்படி குழந்தைகளுக்கு தெரியும்? சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கின்றான், லிம தகூலூன மா லா தஃபலூன், நீங்கள் செய்யாததை பிற மக்களுக்கு சொல்லாதீர்கள். அது குழந்தைகளுக்கும் சரிதான். நம்மளே தொழுது போல எது தொழுது போ, ஒரு நாள் திருப்பி கேட்டா அவமானத்தில் எப்படி? இப்ப சிந்திச்சு பாருங்க. இந்த அளவுக்கு செய்திகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தொழுகை சொல்லும் பொழுது நாம் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை சொல்லும் பொழுது அந்த மார்க்க நெறிமுறைகளை நாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு அனைத்தையும் புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். என்ன காரணம்? யார் விசாரிப்பா, யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அலட்சிய போக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றான். மனிதர்களுக்கு அவருடைய விசாரணை நெருங்கிவிட்டது, அவர்களோ இந்த பூமியிலே புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். மறுமை வந்துருச்சு, உங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். குழந்தை எப்படி வளர்ந்த விசாரிக்கப்படுவீர்கள். அந்த விசாரணையில எப்படி பதில் சொல்ல முடியும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அந்த பொறுப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு அரசன் அந்த குடிமக்களுக்கு பொறுப்பாளன், ஒரு தொழிலாளி அவருடைய முதலாளியுடைய பொருளாதாரத்திற்கு பொறுப்பாளன், ஒரு கணவன் அந்த மனைவி அவருடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன், மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கும் கணவனுடைய அந்த செல்வத்திற்கும் பொறுப்பாளி என்று ஒவ்வொரு விஷயத்தையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். எங்க தப்பிக்க முடியும்? மறுமையிலே ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த குழந்தை மறுமை நாளிலே வந்து நின்று என்னுடைய மனிதர்களுக்கு என்னுடைய பெற்றோர்கள் தான் காரணம் என்று கை நீட்டி விட்டால், எனக்கு மார்க்கத்தை இவர்கள் சொல்லவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன? சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொருவரும் நமக்கு எதிராக சாட்சியம் சொல்வார்கள். நம்மளுடைய உறுப்புகளே சொல்ல குழந்தை சொல்லாதா? நம்ம நினைக்கிற இந்த உலகத்திலே பாசங்கள் அங்கு தானாக நாளாக போய்விடுகின்றது. திருமணமாக வரைக்கும் இன்றைக்கு பெற்றோருடைய உறவு திருமணத்திற்கு பிறகு சிந்திச்சு பாருங்கள், பிரிவுதான். இந்த உலகத்திலே பாசங்கள் இன்றைக்கு பிரிந்து சுக்குணர போகுது. மறுமையில அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து ஒவ்வொருவர்களும் நமக்கு எதிராக, நம்மளுடைய உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். மறுமையிலே நின்று விசாரணை எதிர்கொள்ள முடியுமா? இந்த உலகத்திலே அந்த குழந்தை பிறக்கும் பொழுது தருதலையாக பிறந்ததா? பிறக்கும் பொழுது யூதனாக கிறிஸ்தவனாக பிறந்ததா? மார்க்கத்தை நெறிந்தவரை பிறந்ததா? இல்லை. எப்படி ஒரு ஆடு தன்னுடைய ஒரு ஆடோ எந்த விலங்கினமோ அது குட்டி போடும் பொழுது உடல் குணமாக குட்டி போடுமா? போடாது. அதே போலத்தான் இந்த உலகத்திலே எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே தான் பிறக்கின்றது.
அவன் கிறிஸ்தவனாக யூதனாக நெருப்பு வணங்கியாக மாறுவது அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பிலே தான் இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்தார்கள். இன்றைக்கு எந்த ஒரு சமுதாயத்திலே பிறந்தாலும் அந்த பிறக்கும் பொழுது குழந்தை இஸ்லாமியர்களாக பிறக்கின்றது. அவருடைய வாழ்க்கையினுடைய வரைமுறையை மாற்றுவது யார்? அந்த பெற்றோர்கள் இல்லையா? இன்றைக்கு பெற்றோர்கள் எந்த வழியில இருக்கின்றார்களோ அந்த வழியில இன்றைக்கு பலவிதமான பிள்ளைகள் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கும். குழந்தைகளும் அதனுடைய சாரல்ல நல்லவர்களாக வருவார்கள். சில பக்கம் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், குழந்தைகள் தருதலையாக மாறிவிடும். அதற்கு காரணம் குழந்தையை சரியான முறையிலே வளர்க்காதது. சில பக்கம் பெற்றோர்கள் மோசமாக இருப்பார்கள், குழந்தைகள் நல்லவர்களாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் பலவிதமான செய்திகள் கேட்டு இன்றைக்கு குழந்தைகள் நல்லவர்களாக நேர்வழியை அடைவார்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரும் எண்ணிப்பார்கள், என்னுடைய அத்தா சொல்லிதான், என்னுடைய உம்மா சொல்லிதான் நான் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சில பேர் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அப்படி இல்லை. இன்றைக்கு குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சொல்கின்றது ஏகத்துவத்தை இணை வைக்காதீங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் கேட்பது, நீ சொல்லி நான் கேட்கணுமா? யார் சொல்லி யார் கேட்க வேண்டும்? இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சொல்கின்றார்கள், வரலட்சம் வாங்க மாட்டேன், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கின்றான். எத்தனை பெற்றோர் அந்த எச்சரிக்கை, திருமறை குர்ஆனுடைய எச்சரிக்கை பயந்தார்கள், நீ சொல்லி நான் கேட்கணுமா? இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றது. பெற்றோர்களால் ஏகத்துவத்தை அடைந்தவர்கள் சிலர் தான். ஆனால் பெரும்பான்மையான இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏகத்துவத்தை அடைந்ததற்கு யார் காரணம்? எங்கோ கேள்விப்பட்ட செய்தி, எங்கோ படித்த செய்தி, ஏதோ தெருமுறை பிரச்சாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட சொற்பொழிவு, ஏதோ பொதுக்கூட்டத்திலே கேட்கப்பட்ட சொற்பொழிவு, ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இன்றைக்கு அவர்கள் ஏகத்துவவாதிகளாக முழுமையாக இஸ்லாத்திலே நுழையக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றப்படுகின்றார்கள். முதன்மையாக பெற்றோர்கள் இருக்கக்கூடிய நிலைமை அந்த இடத்திலிருந்து இன்றைக்கு மாறுபடுவதற்கு பெற்றோர்கள் காரணம் இல்லையா? இன்றைக்கு எவன் எக்கேடு கேட்டா என்ன? என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை அவனாச்சு. மறுமையிலே அந்த விசாரணைக்கு பயந்து இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளை இப்படி அலட்சிய போக்கோடு கவனமின்றி இன்றைக்கு நடத்தினால், அந்த பொறுப்பை மறந்து இந்த உலகத்திலே நடத்தினால் அவருடைய வாழ்க்கை அழிவதற்கு நாம் தான் முதல் காரணம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு நல்ல மனிதர், லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவரை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா புனைய லா துஸ்ரிகு பில்லாஹ் இன்ன ஷிர்க லுதுமுன் அலீம். அந்த லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் தன்னுடைய குழந்தைக்கு சொன்னார், என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று தன்னுடைய குழந்தைக்கு சொன்னார். இப்ராஹிம் யாக்கூபும் நபிமார்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைக்கு சொன்னார்கள், நீ இணை கற்பித்து விடாதே, நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைக்கு சொல்லியிருப்போம். அதே போல லுக்மான், நீ தொழுகியான் தன்னுடைய மகனுக்கு சொல்றார், நீ தொழுகையாளியாக இரு, நன்மை ஏவு தீமையை தரு, இதிலே ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டால் பொறுமையாக இரு என்று நல்லுபதேசம் செய்தார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். சிறந்த ஒரு மனிதர். இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி இருப்போம், எப்பா எதிர்த்து தொழுகு, இதான் எதிர்த்து படி, இதான் நல்ல விஷயத்தை கற்றுக்கொள். எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்திற்கு சொல்லி இருப்போம். தன்னுடைய குடும்பத்திற்கு சொல்வது முதல் கடமை எத்தனை பேர் நிறைவேற்றணும்? எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைக்கு அழிப்பே சொல்லி கொடுத்து மதரசா தாண்டி விட்டுருப்போம்? இல்ல, அது அவ்வளவு தூரம் போகுதான். மதரசா எங்க இருக்குது? கொடையால பயிற்சி முகாம் நடத்துறாங்க, அது பல கிலோமீட்டர்ல இருக்குது, பள்ளி உள்ளுக்குள்ள இருக்குது, எப்படி கொண்டு போய் சேர்த்தது? இன்னைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார், கல்விக்காக யார் ஒரு அடி எடுத்து வைக்கின்றாரோ அவர் சூரத்துடைய பாதையை அல்லாஹ் லேசாக்குகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னைக்கு குழந்தை கொண்டு கல்விக்காக இந்த பயிற்சி மூலம் நடத்துவாங்க, அங்க கொண்டு வந்து விட்டா அதுக்கான நன்மை அல்லாஹ் தருகின்றான். மம ஏமல் மிஸ்கால நபத்தின் ஹைரையரா, நீங்கள் அளவு நன்மை செய்தாலும் அங்கே காண்பீர்கள். சின்ன சின்ன நன்மைகள் மறுமையை நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஏதோ கல்வி சொல்லித்தராங்க, நமக்கு என்ன? ஏதோ வீடு வேறி வந்தாலும் இன்றைக்கு கல்வியை புறக்கணிக்கின்றோம். இது என்ன? மறுமை நாளினுடைய அடையாளம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கல்வி மறைவதும்
அறியாமை மேலோங்குவதும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்றைக்கு கல்வி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு புறக்கணிக்கின்றது. வீடு தேடி வருது கல்வி, கல்வியை கத்துக்குங்க, நல்ல செய்தி வீடுகள் தொலைக்காட்சி வாயிலாக வருது, எதையும் பார்க்கறது இல்லை. இன்றைக்கு கல்வியை புறக்கணித்து விட்டு கேடு கட்ட அனாச்சாரங்கள், டிவி சீரியல்கள், கிரிக்கெட் என்று பலவிதமான செயல்பாடுகளிலே பலவிதமான காட்சிகளை பார்க்கக்கூடிய நாம் நல்ல விஷயத்தை பார்க்கல. இதெல்லாம் என்னது? கல்வி இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்றது. கல்வியினால் ஏற்படக்கூடிய நன்மை அது இன்றைக்கு அறியாமையாக மாறிவிடுகின்றது. கல்வியினால் எந்த பிரயோஜனம்? படிச்சிருந்த நமக்கே ஒரு சிந்தனை, என் குழந்தை படிச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆக போகுது, நடக்காத இன்னைக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை, தன்னுடைய குழந்தை மீது நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றார்கள். நானே வாடகைக்கு இருக்கிறேன், நானே இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் குழந்தைகளை படிச்சு டாக்டரா இன்ஜினியரா நடக்காத காரியம் இன்னைக்கு. நம்ம இந்த அளவுக்கு மோசமான ஒரு நம்பிக்கை, இது இறை நம்பிக்கையா? இறைவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையா? இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும். நான் படிக்க வைத்தால் அவருடைய கல்விக்கு அல்லாஹ் பொறுப்பாளன், அல்லாஹ் என்னுடைய குழந்தையுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவார். இதே சூழ்நிலை இருக்காது என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏதோ இன்னைக்கு யார் இன்றைக்கு பிறக்கும் பொழுதே கோடீஸ்வரனாக பிறந்து இன்றைக்கு கோடீஸ்வரனாக மரணித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் பலவிதமான வரலாறுகளை பார்ப்போம். கலெக்டர் ஆச்சு எப்படி தெரியுமா ஆச்சு? நான் இன்னைக்கு ஏழ்மையாக இருந்தேன், சிரமப்பட்ட படிக்க வச்ச கலெக்டர் ஆயிடுச்சு. இன்றைக்கு அவர்களுடைய வரலாறை பார்க்கின்றோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் கூட இன்னைக்கு நமக்கு இல்லை. நம்மளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குது? குறுகிய மனப்பான்மை, ஒரு வட்டத்திற்குள்ளே முடித்து விடுகின்றோம். படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், கற்றோரும் கல்லாதோரும் எந்த ஒரு காலகட்டத்தில் சமமாக மாட்டார்கள். அவருடைய அந்தஸ்து வேறு, படிக்காதவருடைய அந்தஸ்து வேறு. இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கோட்டையாக கோபுரங்களாக கட்டியவர்கள் ஒரு சுனாமி அல்லது ஒரே ஒரு பூகம்பத்தில் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள். ஆனால் கல்வி அப்படி அல்ல. வைத்திருக்கக்கூடிய கல்வி எந்த ஒரு காலகட்டத்திலும் பூகம்பம் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, ஐஏஎஸ் தான், ஐபிஎஸ் தான், அது அறிந்து போகாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே கண்கூடாக பார்க்கின்றோம். இன்றைக்கு அந்த அளவுக்கு சிந்தனை பிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியினுடைய சிந்தனை நமக்கு இல்லை. எத்தனையோ விதமான விஷயங்களை குழந்தைகளுக்கு வாங்கி தருகின்றோம். அதிலே சிறந்ததாக கல்வி இன்றைக்கு வாங்கி தரக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? அதிலே இன்றைக்கு அலட்சிய போக்கோடு இருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்புகளிலே சிறந்தது கல்வியும் நல்லொழுக்கமும் என்றார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த அன்பளிப்பு கொடுத்திருக்கிறோம்? என்னுடைய குழந்தைக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன், என்னுடைய குழந்தைக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதாவது குழந்தை சாக்லேட் கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன், ட்ரெஸ் கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன், விளையாட்டு சாமான்கள் என்ன, ஒவ்வொரு பொருட்கள் என்ன, என்னுடைய குழந்தையுடைய ஆசையை நிறைவேற்றினேன். மாறு தட்டுகின்றோம். என் குழந்தை எடுத்து சைக்கிள் வாங்க, என் குழந்தை எடுத்து பைக் வாங்க, என் பையன் கேட்டா கார் வாங்க, இப்படி எல்லாம் அன்பளிப்பு செய்யக்கூடிய நீங்கள் கல்வியை ஏன் புறக்கணித்தீர்கள்? நல்லொழுக்கத்தை ஏன் புறக்கணித்தீர்கள்? வறுமை நாளிலே விசாரணைக்கு வராது என்கின்ற அவல நிலை உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த எண்ணம். ஆனா நம்ம இனி மறுமையில் இதெல்லாம் விசாரணைக்கு வருமா? ஒவ்வொரு விஷயமும் வரும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மறுமையிலே விசாரணைக்கு வரும். ஒவ்வொரு பைசாக்கு கணக்கு சொல்லணும். கல்விக்காக இன்றைக்கு செலவிடுவதிலே, நல்லொழுக்கத்திற்காக இன்றைக்கு பாடுபடுவதிலே அலட்சிய போக்கோடு இருக்கின்றோம். இன்றைக்கும் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு 9வது படிச்சுட்டா 10வது படிச்சா அதோட போதும், நீ படிச்சு என்ன பண்ண போற, வேலைக்கு போ. இங்க இருக்க அப்படின்னு தெரியல, எங்க ஊர்ல அதிகமா இருக்குது. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வெறும் 6வது 7வது படிச்சிருப்பான். ஸ்கூல் லீவ் 1 மாசத்துக்கு வருவான், அதோட முடிஞ்சது கல்வி. 8வது படித்திருப்பார்கள். அதிகபட்ச படிப்பை இன்னைக்கு 9வது 10வது 9வது படிச்சிருக்கிறியா, அந்த அளவுக்கு கேள்வி. முதல்ல இருக்கும் 12வது ரொம்ப அசால்ட்டா யதார்த்தமாக 12வது பிகாம் எம்காம் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு 8வது படிச்சிருக்க அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. அது நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு 5வது 6வது ஓன போது ஒரு 2000 மாதம் 2000 ரூபாய்க்காக அவருடைய கல்வி அப்படியே தடை செய்யப்படுகின்றது.
இதெல்லாம் மறுமையிலே விசாரணைக்கு வரும். ஆகவே அந்த மறுமையினுடைய விசாரணைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. வாய்கத்தாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் மனிதன் சோதிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான். நல்லவனா நீ வாழ்றையா, கெட்டவனா நீ வாழ்றையா, உன்னுடைய வாழ்க்கை சோதிப்பதற்காக. இந்த 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால வாழ்க்கை மறுமையிலே வெற்றியை ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த வெற்றிக்கு நம்மளுடைய முதல் வித்து குழந்தைகளை சரியான முறையிலே பராமரிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தன்னுடைய குழந்தை இந்த உலகத்திலே 3 அமல்கள் நிரந்தரமாக இருக்கும். நிலையான தர்மம், அந்த குழந்தைகள் பெற்றோருக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, இதுவெல்லாம் மனிதனுக்கு நிரந்தரமாக வரக்கூடிய. இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள், எத்தனை குழந்தைகள் பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள்? சிந்திச்சு பாருங்க. எத்தனை பெற்றோர் என்னுடைய குழந்தை எனக்காக பிரார்த்தனை செய்யுது எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன் நம்மளுடைய வளர்ப்பு அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு கவனக்குறைவு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி தர வேண்டும். நாம் மரணிக்கும் பொழுது கடன் இருந்தால் அந்த கடனை குழந்தைகள் அடைப்பதற்கு இஸ்லாம் வழிவகை செய்கின்றது. கடனோடு மரணித்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்த மாட்டார்கள். இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் என்னுடைய கடனை அடைக்க வேண்டும் என்கின்ற அந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருப்போம். இன்னைக்கு இறந்தா போதும், 1ஆம் நாள் பாத்தியா, 10ஆம் நாள் கத்தம், இப்படிதான் இருக்குது. ஒரு கேடுகிட்ட கலாச்சாரத்திலே இன்றைக்கு மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய சமுதாயமாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்த குழந்தைகளை வளர்த்து வருகின்றோம். இதெல்லாம் மார்க்கத்திற்கு அழகானதல்ல. நம்மளுடைய குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், என்னுடைய கடனை அடைக்க வேண்டும். இருக்கும் பொழுது அந்த குழந்தை என்னை கவனிக்க வேண்டும். இந்த ஒரு சுயநலமாவது வேணும். அதான் எனக்கு முதுமை அடைந்து விட்டால் என்னுடைய குழந்தை சரியான முறையிலே கவனிக்க வேண்டும். அந்த ஒரு சுயநலமாவது இன்றைக்கு இருக்க வேண்டும். அந்த சுயநலத்தில் பொதுநலம் இருக்கின்றது. சரியான முறையிலே அந்த குழந்தையை வளர்த்தால் அது மறுமையிலே நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். இம்மையிலும் சரி அந்த குழந்தைகள் சரியான முறையிலே நம்மை கவனிப்பார்கள். இதற்கு என்ன காரணம்? நம்மளுடைய கவனிப்பு சரியான முறையில் மார்க்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதே, கற்றுக் கொடுப்பதே, அதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்துவதே இன்றைக்கு புறக்கணிக்கின்றோம். இதனுடைய அவல நிலை இன்றைக்கு தமிழகத்திலே, இந்தியாவிலே முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு அதிகமா எங்க போனாலும் நம்மளுடைய ஜமாத்துல இருக்கக்கூடிய கடலூர் அந்த முதியோர் இல்லத்துக்கு இடம் இல்லை. இடமே அந்த அளவுக்கு, ஏன் அந்த அளவுக்கு தள்ளப்படுகின்றார்கள் முதியோர்கள்? என்ன காரணம் சொல்றாங்க? இன்னைக்கு என் குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆச்சு, என்ன கட்டி விட்டா, எனக்கு 2 ஆண் மகன்கள் இன்றைக்கு தருதலையாக மதுபானத்தில் மூழ்கி திளைக்கின்றார்கள். சாப்பாடு போட வழி இல்லை. அதனால இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் நிறைந்து வருகின்றது. இன்றைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறை இருந்தால் முதியோர் இல்லமே தேவை எது கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு கவனிப்பார்கள். இதற்கு காரணம் நம்மளுடைய வாழ்க்கை நம்மை அழிப்பதற்கு, கேவலமான நிலைக்கு தள்ளுவதற்கும், பிற மக்களிடத்தில் கையேற்றக்கூடிய அவல நிலைக்கும் நாம் தான் ஒரு காரணம். இப்ப தெரியாது. அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது, அது மார்க்கத்திற்கு முரணாக நடக்கும் பொழுது அப்பொழுது வருத்தப்படுவோம். ஐயோ, மார்க்கத்தை பற்றி சொல்லவில்லையே, திருமறை குர்ஆனை பற்றி சொல்லவில்லையே, நபிமொழியை பற்றி சொல்லவில்லையே, மறுமை நாளை பற்றி சொல்லவில்லையே. இன்றைக்கு என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்றது. எத்தனை வயசுல? 50-60 வயசுல இல்ல, வெறும் 18 வயசுல, வெறும் 20 வயசுல, 25 வயசுல ஒரு குழந்தையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருப்பதற்கு பெற்றோர்கள் தான் முழுக்க காரணம். யாருமே மறுக்க முடியாது. என்ன காரணம்? ஆரம்பத்திலிருந்து நம்ம வளர்ப்பு அப்படி சரியான முறையில கல்வி கொடுத்தோமா, ஏதோ மனசாக்கு தாட்டி விட்டோமா, ஏதோ அப்படியே தாட்டி விட்டோம். ஸ்கூலுக்கு போகும்போது கூட இன்னைக்கு நிறைய ஸ்கூலுக்கு போகும்போது மேக்கப் பண்றோம், ட்ரெஸ் போடுறோம், சும்மா போடுறோம், டைய கட்டுறோம், இவ்வளவு நடக்குது. எதுக்கு? எல்கேஜி ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு நடக்குது. மதரசா தாட்டி விடும் போது 6 மணிக்கு இருந்துச்சு, அப்படியே தர கொண்டு வந்து விட்டோம். அப்படியே சொல்லோட போல வெளியே தலை சீவாம அப்படியே உட்காருது. என்ன இருக்கும்? ஒரு உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துல பாதியாவது கொடுக்க வேண்டாமா? நீ அந்த அளவுக்கு சீரி சிங்காரிக்க வேண்டாம். ஒரு மூஞ்சி கல்வி பல்லு வரை கூட இன்னைக்கு கொண்டு வந்து விடுறதில்ல. மதரசா 7 மணிக்கு மதரசாவா, நம்மளே எந்திரிக்கிறது 8 மணிக்கு அவசரமா எந்திரிச்சு கொண்டு குழந்தை மதரசால விட்டுட்டு வந்து படுத்து தூங்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு நடைமுறையில பாக்குறோம். 6 மணிக்கு 5 மணிக்கு குழந்தை ஸ்கூல் விட்டு வந்தா 4 மணிக்கு
பேக்க தூக்கிட்டு வீசிட்டு விளையாடுது. 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் மதசாக்கு. அதுக்கு பிறகு அப்படியே அதுக்கு ட்ரெஸ்ஸோட மதசாக்கு தாண்டி விடுறோம். எத்தனை குழந்தைகள் தெரியுங்களா? இன்னைக்கு அவருடைய குழந்தையினுடைய டிஃபன் பாக்ஸ் திறந்து விட்டா சாப்பாடு அப்படியே வெறும் பசியோட எத்தனை குழந்தை சாப்பிடும்? சிந்திச்சு பாருங்க. ஏதாவது குழந்தை தானா எடுத்து 3 வயசுல தானா எடுத்து 5 வயசுல சாப்பாடு சாப்பிடுமா? இன்னைக்கு அடிச்சு ஊட்டி விடணும். ஏன் இதுக்கெல்லாம் ஒரு 2 வயசுல அக்கறை இருக்குது. குழந்தை சாப்பிடாது, நம்ம தான் ஊட்டி விடணும். அதே எல்கேஜி யூகேஜி 1வது போயிருச்சுன்னா குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையா, டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தோமா, எழுதிச்சா இல்லையா, படிச்சோமா, அடிப்பேட்டை படிச்சுதா இல்லையா, அதை பத்தி கேட்டோமா, எதுவுமே கிடையாது. இங்கேயே விசாரணை இல்லைன்னா கருதலையா மாறுவதற்கு நாம் தான் விதையாக இருக்கவில்லையா? பச்சை மரத்தில் அடிக்கக்கூடிய ஆணி நல்லா பதிவுப்பாங்க. அதே போல குழந்தைகளுக்கு சரியான முறையில கல்வியை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அந்த விஷயத்திலே இன்றைக்கு புறக்கணிப்பு சொல்லுவோம். காரணம் சொல்லுவோம், மதரசாவுக்கு போக சொன்னேன் போக மாட்டேங்க, ஸ்கூலுக்கு போக சொன்னேன் போக மாட்டேங்கிறேன். இது எப்ப சொல்லி இருக்கணும்? குழந்தை பிறந்து 6 மாதத்துல 7 மாதத்துல சாப்பிட மாட்டேங்குது. அடிச்சு சாப்பிட வைக்கல, ஏதோ நிலா வருது பூச்சாடி வருது சாப்பிட வைக்கல, ஏதோ நோய்வாய்ப்பட்டது குழந்தை ஊசி போட வேணாம் சொல்லுது, இருந்தாலும் கொண்டு போய் அடைப்பிடிக்க கொண்டு போய் கதறக்கார ஊசி போடல. ஏன்? குழந்தைக்கு நோய் குணமாக வேண்டும், குழந்தைக்கு வயிறார சாப்பிட வேண்டும். அதற்கு பலவிதமான பொய்கள் சொல்லி குணத்தை நிவாரணப்படுத்துகின்றோம், நோயை நிவாரணப்படுத்துகின்றோம், பசியை உணவால் நிரப்புகின்றோம். இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் அக்கறை இருக்குது. கல்விக்குனா அவன் போக சொன்னேன் போகல விட்டுட்டேன். எந்த அளவுக்கு ஒரு அலட்சியம் சிந்தித்து பாருங்கள். நாம் தான் படிக்கவில்லை, இதுக்கு அவல நிலை. நமக்கு கல்வியை பத்தி விழிப்புணர்வு நமக்கு இல்ல. நம்ம 1வது 2வது படிச்சோம், 5வது 6வது படிச்சோம், இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதே போலதான் அந்த குழந்தைக்கும். இன்றைக்கு கல்வியினுடைய அந்த விஷயம் நமக்கு தெரியவில்லை, கல்வியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை. அதனால் இன்றைக்கு குழந்தைகளும் கல்வியை புறக்கணிப்பதற்கு நாம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய அன்பளிப்புகளிலே மிக மிக சிறந்தது இதுதான். இதை செய்து ஒவ்வொருவரும் மறுமையிலே ஈடேற்றம் பெற வேண்டும். அப்பேற்பட்ட வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாயிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.